நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் வந்து டேம்ப்னஸ் ஆக்சுவலாக வந்து there are 3 types of dampness in buildings. அதில் வந்து ரொம்ப காமனான டேம்ப்னஸ் வந்து வெளியே இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட்லேருந்து தண்ணி வந்து உள்ளே வருது, இல்லை வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி உள்ளே வருது, அது அந்த காங்க்ரீட் வழியாக அது ஊறி இட் இஸ் கெட்டிங் இன் டு தி பில்டிங், அந்த பிரிக் வால் எல்லாம் வந்து டேம்ப்னஸ்ஸாக வந்து விசிபிள் ஆகிறது. அதே மாதிரி வெளியே வந்து மழை பெஞ்சால் டெரஸ்லேருந்து தண்ணி தேங்கி உள்ளே வர்றது, சன்ஷேட்லேருந்து உள்ளே வர்றது, பேரபெட் வால்லேருந்து உள்ளே வர்றது, இதெல்லாம் வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி கால்டு பெனிட்ரேஷன் டேம்ப்னஸ். பெனிட்ரேஷன் டேம்ப்னஸுக்கு வந்து அந்த டேம்ப்னஸ் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் கிராக்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து அடைக்கிறதுக்கும் சீல் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ வந்து டெக்னிக்ஸ் இருக்குது, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். Another important problem is called rising water dampness. Rising water dampnessனா கிரவுண்டில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டரோ அந்த வாட்டர் வந்து கேப்பிலரி ஆக்ஷன் வழியாக அது கொஞ்சம் வாலுக்குள்ளார ரைஸ் ஆகிட்டு, சில பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு 2 feet கிரவுண்ட்லேருந்து, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இது மோஸ்ட்லி இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 feet ஹைட்டு இல்லை 5 feet ஹைட் வரைக்கும்லாம் வந்து தண்ணி டேம்னஸ் ஆகி அந்த பிளாஸ்டரிங் எல்லாம் பீல் ஆஃப் ஆகிட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் அதுவும் வந்து இட் இஸ் எ காமன் ப்ராப்ளம். அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணவே முடியாது. அது வந்து இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். அதுக்கு பெஸ்ட்டு வந்து டியூரிங் த டிசைன் இட் செல்ஃப் அந்த டேம்ப்னஸை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் காங்க்ரீட்டில் ஒரு சில் ஸ்லாப் மாதிரி ஒரு இது வந்து அந்த பிளிந்த் லெவலில் கொடுத்து அந்த ரைசிங் வாட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணுறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அனதர் ஒன் பாயிண்ட் இஸ் தட் இப்போ டேம்ப்னஸ் வந்து ஒன்ஸ் இப்போ இந்த சிமெண்ட்டுக்குள்ளார நம்ம இந்த வால்ஸுக்குள்ளார இந்த சிமெண்ட் கண்டென்ட்டுக்குள்ளார வந்து ஒன்ஸ் இந்த டேம்ப்னஸ் ஏறிச்சுன்னா அதுலேயே வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆக்சுவலி கால்டு ஹைட்ரோஃபிலிக் கெமிக்கல்ஸ். தே வில் அட்ராக்ட் வாட்டர். So even if you are arresting the source of water also, it will start attracting water from the moisture. நம்ம இதில் ஹியூமிட் கிளைமேட்டு தான், அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து மாய்ஸ்சர் இருக்கும், அதிலேருந்து அது அட்ராக்ட் ஆகி அதை எப்போவுமே ஈரமாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இட் இஸ் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உள்ள கண்டிஷன் வரும். அது வந்து ஒரு கெமிக்கல் கேசஸ் ஆஃப் டேம்ப்னஸும் வந்து இட் இஸ் வெரி